சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சல். வெற்றி பெற்றாலும் விஜய் ஆட்சி அமைக்க முடியாத நிலை இருக்கிறது. ஆளுநர் கை விரித்து விட்டார். எப்படி பாக்குறீங்க? சட்டப்படி தான் நடந்திருக்காரு. பட்னாவிஸ் நடந்திருக்கு, வாஜ்பாய்க்கு நடந்தது, எதியூரப்பாவுக்கு நடந்திருக்குது. எதியூரப்பாவுக்கு பாஜக ஆட்சி, பாஜக கவர்னர் 14 நாள் டைம் கொடுத்தாரு. இந்த இவர் பரமேஸ்வரையா மாநில காங்கிரஸ் தலைவர், அவர் சுப்ரீம் கோர்ட் போனார். போய் ஒரு நாள் தானே அப்புறம் டைம் வாங்கிட்டு வர முடிஞ்சுது. அந்த கேஸு திருப்பஞ்சி கோரம், சிக்ரி, பாப்டே, பூஷன் 3 பேரும் வந்து ஒரு நாள் தானே டைம் கொடுத்தாங்க. இப்போ 3 நாள் டைம் கொடுத்துருக்காரா கவர்னரு? 3 நாளில் நீங்கள் மெஜாரிட்டி கொண்டு வர முடியல. ஒரு கூட்டணியை 5 சீட்டு கூடுதல் கொண்டு வந்திருக்கீங்க. மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் கொண்டு வரணும் சார். அதுதான் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டு என்ன சொல்றதுன்னு பார்த்துருவோம். ஆளுநர் கடமையை செய்யணும்ல. ஆளுநருக்கு விருப்ப அதிகாரம் இருக்கு, ப்ரெரோகேட்டிவ் இருக்கு, உரிமை இருக்கு. அதுக்கு சட்டத்தை மீறி செய்யலாமா? எல்லா ஆளுநரும் அப்படித்தானே செய்தாரு. ராம்லால் ஒரு சௌத்ரி ராம்லால ஒரு ஆளு, இமாச்சல் பிரதேஷ் டாக்கூர் ராம்லால் சௌத்ரி இல்லை, சௌத்ரினா லான்லால், டாக்கூர்னா ராஜ்புட். இமாச்சல் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், ஆந்திரா கவர்னராக இருந்தார். போலி கையெழுத்தை வச்சு பாஸ்கர் ராவுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல. ஏங்க இதெல்லாம் விடுங்க. சசிகலா அம்மையாருக்கு 133 எம்எல்ஏ இருந்துங்க. 133 இருந்தா இல்லையா? ஓபிஎஸ் ரிவோல்ட்டு பிறகு 122 இருந்தது. கிறிஸ்டல் கிளியர் மெஜாரிட்டி இருந்தத. காசிநாதன் தமிழன் எக்ஸ்பிரஸ் துணை ஆசிரியர் இருந்தவர், என் நண்பர். அவர் சட்ட இதுல ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிற இதை ஜட்ஜ் பண்ணதுக்கு கவர்னருக்கு உரிமை இருக்கு. சசிகலாவால் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சின்னமேனி வித்யாசாகர் ராவ் வந்து சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல. நம்ம சொன்னோம் கவர்னர் வரமாட்டார், பதவி பிரமாணம் நடக்காதுன்னு. சிவந்தி பாலசுப்ரமணிய ஐயர் தினத்தந்தி அதிபர், அவர் சசிகலா அம்மையார்ட்ட போய் நிற்கும் போது, இண்டு ராவ், சந்தாலியா இவங்கெல்லாம் நிற்கும் போது நம்ம சொன்னோம். அப்போ இந்த சட்ட இதை நம்ம தான் கவர்னர் ஆஃபீஸுக்கு அதை அனுப்பி கொடுத்தோம். அது பண்ணது முகலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த என் ஃப்ரெண்டு தான், சட்ட இதில் ரொம்ப நுணுக்கமான தம்பி, சகோதரன். அவர் தான் அதை பண்ணார், காசிநாதங்கிறவர். ஸோ கவர்னர் அதை எடுத்துக்கிறாரு. ஸோ இட் இஸ் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த கவர்னர். இன்னும் ஒன்று காட்டுறேன். ஒரு கேஸ்லாம் சொல்றேன். அதாவது 2 சிச்சுவேஷன். In both situations, namely the appointment of chief minister and the dismissal of chief minister, 2 situationலயும் the governor is the best judge of the situation and he alone is in possession of the relevant information. relevant, தேவையான, தகுதியான, பொருத்தமான அந்த தகவல்கள் வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மெட்டீரியல் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் ஹி ஆக்ட்ஸ், எந்த அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுக்காருங்க அவருக்கு தான் தெரியும். த ரிசல்ட் தேர்ஃபோர் would be that such actions, அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் cannot be subjected to judicial scrutiny at all. அது வந்து சட்ட ஆய்வுக்கு அப்பாற்பட்டது. அப்படி இல்லை, ஆய்வு பண்ணுவாங்க என்றாலும், பட் ஜெனரலா ஆய்வுக்கு அப்பாற்பட்டது. The Pratap Singh, Rajkaran Rane and others versus Governor of Goa, All India Reporter 1999, Bombay case 53, Bombay High Court கேஸ்ல சொல்லியிருக்கிறான். அப்ப நீங்க வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ் எடுத்துட்டு வாரீங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்து majority should be tested in the floor of the house. Majority should be tested in the floor of the house தான் எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்து இந்த மாதிரிப்பட்ட இதுல வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஜட்ஜ்மெண்டாக இருக்குது. ஆனா அதையும் தாண்டி பிற்காலங்களில் அந்த கேஸ்ல அடிக்கிறது மாதிரி பிரசிடெண்டா வேற கேஸ்லாஸ் வந்துட்டு, அதுதான் நாம இந்த இடத்துக்குள்ள பார்க்கணும். அப்படி வந்த ஒரு முக்கியமான ட்ரெண்ட் செட்டிங் கேஸ் தான் எதியூரப்பா கேஸ்ன்னு நம்ம சொல்றோம். அது எதியூரப்பா கேஸ் இல்ல, பரமேஸ்வரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, கர்நாடகா கேஸ். அந்த கேஸை தான் நம்ம எதியூரப்பா கேஸ்ன்னு சொல்றோம். பரமேஸ்வரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அது வந்து
அபிஷேக் மனு சிங்வி காங்கிரஸ்காரங்க போட்ட கேஸ் தான். எப்படி பாஜக தலைவர் எதியூரப்பாவுக்கு 2 வாரம் டைம் கொடுக்கலான்னு கேட்கிறோம். கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் ஏகே சிக்ரி, எஸ்ஏ பாப்டே, அசோக் பூஷன் 3 வாரம் என்ன சொல்றாங்கன்னா 24 மணி நேரத்துக்கு மேல டைம் இல்லைன்ட்டாங்க. கவர்னர் தான் 3 நாள் டைம் கொடுத்திருக்கிறாரு, 72 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டே 24 மணி நேரத்துக்கு மேல டைம் கிடையாதுங்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளே இதை கண்டிக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் இதை கண்டிக்கிறாங்க, ஆளுநரை கண்டிக்கிறாங்க. கமலஹாசன் கண்டிக்கிறாரு, திருமாவளவன் கண்டிக்கிறாரு, மு வீரபாண்டியன் கண்டிக்கிறாரு, எல்லா கட்சியும் கண்டிக்குது. விஜய் கண்டிக்கலங்கிறீங்களா? இல்ல சார், ஆளுநர் சைடு தான் தப்பு, விஜய் கிடைக்கப்படுவது அநீதி. திமுக கூட்டணி கட்சிகள் அதுதான் பேசுவாங்க. காங்கிரஸ் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாரு. அப்ப நீங்க பட்னாவிஸுக்கு நடந்தது, எதியூரப்பாவுக்கு நடந்தது. எதியூரப்பாவுக்கு ஒரு நீதி, பட்னாவிஸுக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா? அந்தந்த இதுல கவர்னர் முடிவெடுப்பாரு. இவங்க அரசியலுக்காக பண்றாங்க. ஆளுநர் ஷானவாஸே சொல்றாரு 108 இருந்து திமுகவுக்கு கொடுக்கலன்னா திமுக கவர்னரை எப்படியா டீல் பண்ணிருக்கோம்னு கேட்கிறாரு. அது விஜய்க்கு முடிவை பொறுத்து இருக்குது. பட் விஜய்க்கு அநீதி அளிச்சதாட்டு விஜய் சொல்லலையே. இன்னும் கேட்டு என்ன பிரயோஜனம்? அவர் தான் ஃபர்ஸ்டா உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாரு. நீங்க 118 கொடுக்கல. ஸோ யூ ஆர் நாட் எஸ்டாப்ளிஷ்ட் ரிக்வயர்ட் மெஜாரிட்டின்னு உங்களை அடிச்சுட்டு போயிட்டாரு கவர்னர். என்னமா நீங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு குதிரை ஓடுற பிறகு லாயத்தை போட்டு என்னத்துக்கு? என்னமா இன்னும் யார் லெட்டர் கொடுக்க போறா? அந்த லெட்டர் வாங்கி கவர்னர் கொடுத்து என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போறது இல்லை. உங்களுக்கு எம்ஜிஆரோட செல்வாக்கு வந்தது 35 விழுக்காடு, எம்ஜிஆரோட 4 விழுக்காடு ஓட்டு வந்தது. 30.3 தான் எம்ஜிஆருக்கு. உங்களுக்கு அதை தாண்டி 4 விழுக்காடு ஓட்டு வந்து 4-5 விழுக்காடு ஓட்டு வந்தது. பெரிய செல்வாக்கு. ஆனா எம்ஜிஆர் சந்தித்தது 4 முனை போட்டி, நீங்க சந்தித்தது உண்மையான 3 முனை போட்டி. 4 முனை தான் சீமான் இருந்தார். பட் ஒரு இரட்டை இலக்கத்துல இவங்க திமுகவும் அதிமுகவும் அணியா இருந்தாங்க. இந்த மும்முனை போட்டியில நீங்க எம்ஜிஆரோட 4 விழுக்காடு வாக்கெடுத்து மெஜாரிட்டி கிடைக்கல. ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டத்துல நமக்கு சிஸ்டம் என்ன சொல்லுது? எம்ஜிஆர் அதிக எண்ணிக்கை சீட் எடுத்து பிரச்சனை இல்லாம ஆட்சி கட்டல ஏறிட்டார். உங்களுக்கு போதுமான எண்ணிக்கை வரல, என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு எண்ணிக்கை வராததுக்கு பாஜக கவர்னர் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு? சரி, இப்ப விஜய் ஆட்சி அமைக்க முடியல, என்ன குடியரசுத் தலைவர் ஆட்சி நோக்கி போகுதா? அது விஜய் வந்து எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்துட்டாருன்னா ஏன் எடப்பாடி தலைமையில் ஆட்சி வரக்கூடாது? கொடுக்க மாட்டாரு. அதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சாரு? கொடுக்க மாட்டாரு, நான் சொல்றேன். பாஜக கொடுக்கல, பாஜக மாயாவதி கொடுக்கல, பாஜக நிதிஷ்குமார் கொடுக்கல, பாஜக தேவகவுடா கொடுக்கல, மத கட்சி 3ஆம் இட கட்சி கொடுத்த வரலாறு இல்லை இருக்குது. நீங்க வந்து சந்தர்ப்பவாத சுயநல முள்ளமாரித்தன கேப்மாரித்தன ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு திமுக ஆதரவுகள் உழைப்புல 5 பேர் வெற்றி பெற்றுக்கிட்டு தவேகா பக்கம் வந்த 5 காங்கிரஸ்காரரை நீங்க வரவேற்றீங்க. நான் விஜயை விட காங்கிரஸ்காரங்களை தான் கடுமையாக விமர்சிக்கிறேன். நீங்க வந்து முதல்வராக ஒருத்தரை சொல்லுவீங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய டாக்டர் ராமதாஸ் இதை பண்ணா என்ன விமர்சனம் பண்ணியிருப்பீங்க? என்ன விமர்சனம் பண்ணியிருப்பீங்க? காங்கிரஸ் மட்டும் யோக்கியமா? அது குருமூர்த்தி போன்றவங்களே இதுல வாயை மூடிட்டு இருக்கிறதா ஆச்சரியமா இருக்கு. உங்க இன்டெகிரிட்டி கேள்விக்குறியாகுது. ஐயா, தப்பு, காங்கிரஸ் பண்ண தப்பு. சோ ஒரு கூட்டணியா உங்களுக்கு ரிக்வயர்டு நம்பர் இல்லை, கவர்னர் கூப்பிடல, மற்றவங்களுக்கும் ரிக்வயர்டு நம்பர் கொடுக்கணும். அப்ப ரிக்வயர்டு நம்பர் எப்படி வரும்? விஜய் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்தா வரும், எடப்பாடி விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா வரும். இந்த திமுக அதிமுக கூட்டணின்றாங்களா, அது உண்மைங்களா சார்? கடுமையா அலை அடிக்குது. ஒரு அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் அதிமுகவிலே தொடர்ந்து ஒரு பெரிய ஃபோர்ஸா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் பேசி அது இப்போ பெரிய லெவல்ல பேசி சில ஃபார்மேஷன்ஸ் வருது. அதுல சிபிஎம் சிபிஐ விசிகாவுக்கெல்லாம் எடப்பாடி அமைச்சரவை கொடுக்குற மாதிரிப்பட்ட டாக் வருது. அது என்ன பொசிஷனுக்கு வருதுங்கிறத பார்க்கணும். லேட்டஸ்ட் நியூஸ் பொம்மை கேசவர் நண்பர் அனுப்பியிருக்கிறாரு. ஓகே, அதுக்கும் ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு அரசு அமையணுமே, அந்த வகையில போயிட்டு இருக்குது.
இல்ல இது ஸ்டாலின் ஒத்துப்பாரா? ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி விஜய்கிட்ட தோத்துருக்காங்க. ரியாலிட்டி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் நாட் ப்ரூவ்டு நான் தான் சொன்னேன். அலைன்ஸ் எல்லாம் வரவிடாம பண்ணேன். நாம எதுனாலும் சொல்லிதான் செய்வோம். குஜராத்ல ஒரு பழமொழி உண்டு, ஷேர் கபி சுக்கர் வார் நதி கர்த்தே கம் தோ கலார் கே மர்கே பி கர் சுவிகார் நதி கர்த்தேன்னு. சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது, நிறைய நேருக்கு நேரா சண்டை போட்டதை யாரும் பார்த்ததில்லை. நாம ஒரு சேர்ந்தவங்க தோத்து செத்து போனாலும் செத்து போக தவிர தோத்து போக மாட்டோம். டை தான் சரண்டர். கர் சுவிகார் நதிகர்த்தேன்னு அந்த பழமொழி வரும். அந்த வகையில நாம அரசியல் களத்துக்குள்ள பேசுறது எல்லாமே உண்மையை, நேர்மையை, நாணயமா எது நடக்குமோ நடக்காதுங்கிறத வெளிப்படையாக தான் நம்ம அதில் பேசிட்டு இருக்கிறோம். இந்த வகையில வந்து இந்த அவ்வளவு ஆப்ரேஷனுக்கும் காரணம் ஒரு எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் விஜய் நெக்ஸஸுக்கு எதிராக மோடிக்கு என்ன பாதிப்புங்கிறத மோடிக்காக மட்டுமே சிந்திச்சு சொல்லக்கூடிய நம்மளோட கருத்தின் அடிப்படையில் தான் இது இருக்குது. பட் அதற்காக அதுல நியாயத்துக்கு புறம்பா நடந்துன்னு சொல்றதுக்கு இல்லை. நீங்க விஜய்க்கு 120 கிடைச்சிட்டு கவர்னர் மறுத்துட்டாருன்னா நீங்க குறை சொல்லலாம். உங்களுக்கே காங்கிரஸ் கூட சேர்ந்து 118 வரலையே. இப்ப இன்னைக்கு நீங்க எந்த இடத்துக்குள்ள வாரீங்க? இதே சிபிஎம், சிபிஐ, விசிகா எல்லாம் அதிமுக ஆதரிக்குமான்னு கேட்குறீங்க. அப்படித்தானே? ஸ்டாலின் வெளியே இருந்துகிட்டு ஆதரவு கொடுப்பாரான்னு. இது ஒரு சிக்கலான இடம் தான். பாமக இருக்கு, விசிகா இருக்கு, பாஜக ஒண்ணுதான், அதை தள்ளி வச்சிருவாங்க. என்னாலும் அதுக்கான சில முயற்சிகள் பல இடங்கள்ல போயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இப்போ விசிகா கம்யூனிஸ்டுகள்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறத பத்தி பரிசீலனை செஞ்சுட்டு வராங்க. அது ஒருவேளை ஓகே இல்லை. ஏற்கனவே விஜய்க்கு தான் மெஜாரிட்டில எஸ்டாப்ளிஷ் பண்ணி தூக்கி போட்டுட்டாரா கவர்னர்? மறுபடியும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு போனாருன்னா ஆதரவோட வாங்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து அப்படியெல்லாம் சொல்லலை. உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டுன்னு சொல்லியிருக்கிறார். நான் வேணா படிச்சு காட்டுறேன். அடுத்து 2வது கட்சி கொடுப்பாரு. ஸ்டாலின் வந்து ஆட்சி அமைக்க விரும்பல, எதிர்கட்சிங்கிறாரு. அடுத்து 3வது கட்சி கொடுப்பாரு. ஒரு எலெக்ஷன் வேண்டாம்னா பாஜக மாயாவதிக்கு ஆதரிச்ச மாதிரி, பாஜக குமாரசாமி கவுடா, தேவகவுடா ஜேடிஎஸ் ஆதரிச்ச மாதிரி, பாஜக நிதிஷ்குமார் ஆரம்பிச்ச மாதிரி விஜய் ஆதரிக்கலாமா எடப்பாடி பழனிசாமி ஐயாவை? தீய சக்தி திமுக தானே வரக்கூடாது? இதுக்கு பின்னாடி பாஜக இல்லையா? கவர்னருடைய செயல்பாட்டு பாஜகங்கிற ஒரு நேஷனல் பார்ட்டிங்க. சசிகலா இலக்கணேசன் ஆதரிச்சாரா? மோடியையே வந்து மோடி கிட்ட நடராஜன் ஐயாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு வெளிப்படையாவே முயற்சி பண்ணாரா இல்லையா? சுப்பிரமணிய சாமி எத்தனை ட்வீட் போட்டாரு சசிகலா சசிகலான்னு, பண்ணாரா இல்லையா? தென் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி என்பதாக அன்னைக்கு சொன்னாரா இல்லையா? எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், என் அண்ணன் எம்ஜிஆருக்கு பிறகு மாஸ்டர் சசிகலா தான் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அச்சுராஜா, எத்தனை பேர்? நான் என்ன சொன்னேன்? மோடிஜி இன்குலிஸ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாது. இன்னைக்கு வர அதுதான் நடக்குது. அப்போ நம்ம மோடிக்காக சிந்திச்சு நம்ம ஒரு கருத்தை சொல்றோம், மற்றவங்க மற்ற கருத்தை சொல்றாங்க. ஒரு நேஷனல் பார்ட்டியில பரதல்பட்ட எண்ணம் கொண்ட மக்கள் தான் இருப்பாங்க. இவரு நம்ம நயினார் நாகேந்திரன், தமிழிசை அம்மையார் சொன்னேன், அவங்க மயிலாப்பூர்ல அடி வாங்குவாங்க, டெபாசிட்டே கேள்விக்குறியாகும், தேவையில்லாம விஜய ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இது தவறுங்கிறத சொன்னேன். அண்ணாமலை ஆரம்பத்துல, அப்புறம் அவரு கரெக்ட் பண்ணி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கரெக்டா போனார். ஹேமாலினி கமிட்டி, இதெல்லாம் பாஜக விஜய்க்கு பண்ணனால தானே திருமாவளவன் சந்தேகப்படுறாரு, சிபிஎம் சிபிஐ சந்தேகப்படுறாங்க. ஸோ ஒரு நேஷனல் பார்ட்டியில பலதரப்பட்ட எண்ணம் கொண்ட கருத்துள்ள நபர்கள் இருப்பாங்க. நம்ம விஜயால மோடிக்கு பாதிப்பு வருங்கிறத நம்ம அலர்ட் பண்றோம், அவ்வளவுதான். அது அரசியல் தான். அவர் வந்து காங்கிரஸ் கூட போகாம, காங்கிரஸ் நட்பு இல்லாம வெறும் விஜயா இருந்தா யாரும் அதை பற்றி கவலைப்படுவாங்க? ஹூ கேர்ஸ் ஃபார் தட்? அவரு இருந்துட்டு போறாரு. ஆனா முன்கூட்டியே நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இப்ப விட்டா விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு மோடிக்கு எதிராக வருவாரு. அதுதான் நீங்க, அது வந்து 29 மோடிக்கு எதிராக வருவார். அப்போ அதுக்கு வாய்ப்புள்ள ஒருத்தரை வந்து நம்ம அந்த மாதிரி தானே டீல் பண்ணணும். ஸோ அதைத்தான் நம்ம சொன்னோம். பட் விஜய் எம்ஜிஆரை தாண்டின ஒரு மாஸ் லீடருங்கிற அந்த உண்மையை நம்ம மறைச்சிக்கிட்டு பேச முடியாது. பட் இந்த வாய்ப்பு போயிட்டு, நீ மாஸ் லீடராரு என்னவாரு, 118 இல்லையே. எம்ஜிஆரோட 4 விழுக்காடு ஓட்டு அதிகம் இருக்கலாம், ஆனா எம்ஜிஆர் எடுத்த சீட் இல்லையே உங்களுக்கு. அவருடைய பாதுகாப்பு வாகனங்கள் எல்லாம் ஏன் சார் பின்வாங்குறாங்க? ஏன் போட்டீங்க, எதுக்கு போட்டீங்கன்னு கவர்னர் வந்து டிஜிபியை திட்டிக்கிட்டு என்னையா போட்டிருக்க, ஏன் போட்டா எதுக்கு போட்டிருக்கேன்னு எடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் தவறோ?
தவறு இல்லையா? டிஜிபி பண்ணதான் தவறுன்னு கவர்னர் அதை கண்டிச்சிருக்காரு. ஆக்சுவலா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இது இப்படிதான் நார்மலா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பாயிண்ட்ல இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகணும்ன்ற ஒரு பிளான் வந்துச்சு? இந்த பாயிண்ட் நினைக்கிறீங்க மார்ஷல்? ரவீந்திரன் துரைசாமி எதுவும் பண்ணா? ரவீந்திரன் துரைசாமி cannot do and undo things. அதை நான் ஒத்துக்கிறேன். இப்பதான் கூட்டணியை கெடுத்தீங்களா? கடவுள் அருளால தான் எல்லாம் நடக்கணும். அது வந்து மோடிக்கு ஒரு ஆபத்து விஜயால இருக்குது. விஜயால இல்ல, விஜய் தனியா நின்று தமிழ்நாடு ஃபுல்லா எம்பி சீட்டு ஜெயித்துட்டாலும் மோடிக்கு என்ன, அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அது காங்கிரஸ் ராகுல் கூட சேர்ந்து தென்னிந்தியா ஃபுல்லா இருக்கு. அதை ஏத்துக்க முடியாதுல்ல. அது நீங்க குருமூர்த்தி பேசலாம், அது அவர் கருத்து. ரவீந்திரன் துரைசாமி கருத்து மோடிக்காக மட்டுமே திங்க் பண்ணுவான், அவன் கருத்து. அதனாலதான் ரவீந்திரன் துரைசாமி கருத்து பல இதுல மோடி கிட்ட வெயிட்டேஜ் கொடுத்து ஜெயிக்குது. அதுக்காக குருமூர்த்தியா மதிப்புக்கு மரியாதைக்கு உரியவர், அவரு ஃபைட்டர், அதெல்லாம் வேற விஷயம். எமர்ஜென்சி ஹீரோ, அதெல்லாம் வேற விஷயம். பட் ப்ரோ மோடி சென்ட்ரிக்கா நம்ம கருத்து ஜெயிக்குதுன்னா நம்ம மோடிக்காக மட்டும் திங்க் பண்றோம், அதுதான் விஷயம். அவரோட வரலாறுங்கிறது என்ன, அது எல்லாம் பெருசு, அது வேற விஷயம். என்னதான் நடக்கும்? எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன். அது நல்லதா? இப்ப இருக்கிற விஜய், அப்ப விஜய் யோசித்து எடப்பாடியை சப்போர்ட் பண்ணிருக்கு. இல்ல, விஜய்க்கு நல்லது இல்ல, மத்தவங்களுக்கு நல்லதான்னு கேக்குறேன். 108 அடிச்சவரு மீண்டும் வந்தா இந்த கோவம் கூட போய் 200 அடிக்க மாட்டாரா? அது தேர்தல் முடிதான் சொல்லணும். எந்த இடத்துல 108 அடிச்சாரு, என்னென்னலாம் அவருக்கு ஆதரவா வந்தது, அதெல்லாம் எப்படி சரி பண்றது, எல்லாமே பார்க்கலாமே. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் நாட் ப்ரூவ்டு விஜய் வந்து 35 விழுக்காடு ஓட்டா 34, அது வர்றது வந்து எப்படி வருது எங்க வருது தெரியாது. இப்ப பூத்தை பார்த்தா யார் போட்டிருக்கா, எப்படி போட்டிருக்கா, என்ன வந்திருக்கு, அதை எப்படி இது பண்ணணும்னு நம்ம பார்த்துக்கலாமே. அதுக்கும் அரசியல் நம்ம பண்ணத்தானே செய்வோம். ஜனநாயக நெறிப்படிப்படி மனிதநீதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் நம்ம நியாயத்தின் அடிப்படையில் சேர்த்தானே செய்யும். சில அல்லுண்டு சில்லுண்டுகள் விஜய்க்கு முதுகுக்கு பின்னாடி நின்று பேசுறதெல்லாம் நம்ம பெருசாக எடுக்க வேண்டியதில்லை. விஜய்க்கு என்ன இது, அது எப்படி ஜனநாயக நெறிப்படி அவரோட செல்வாக்க வந்து வளையத்தை வந்து நம்ம எப்படி டார்கெட் பண்ண முடியும் நம்ம பார்க்க தானே செய்யும். திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் ஆட்சி அமைக்க எந்த ஒரு இடையூறாகவும் இருக்காது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிட்டாரு. உள்ள போயிட்டு ஒருவேளை அவங்களுக்கு வாக் அவுட் பண்ணிட்டா விஜய் ஈஸியா கவர்மெண்ட் நடத்திடுவாரு அப்படின்ற ஒரு பயத்தினால பதவியேற்கனவே விஜய் கூப்பிடலைங்க. நீங்க என்னங்க போயிட்டு இருக்கீங்க? குதிரை ஓடின பிறகு லாயத்தைப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? சென்னை 3 மணி இதுக்கு விஜய்க்கு சான்ஸ கவர்னர் முடிச்சு வச்சுட்டாரு. கர்நாடகாவில போன எலெக்ஷன்ல எடியூரப்பா தனிப்பெருங்கட்சியா உருவெடுத்தாரு. காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணி வச்சாங்க. எடியூரப்பாவை தான் கூப்பிட்டாரு கவர்னர். வந்து கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆச்சு. சான்ஸ் கொடுக்கணும்ல சார்? சான்ஸ் கொடுக்கிறதுக்கு நம்பர் இல்லைன்னு முடிச்சுட்டாருப்பா. சுப்ரீம் கோர்ட் தான் சான்ஸ் கொடுத்து 24 மணி நேரத்துல முடிஞ்சு போச்சு. இல்ல, இப்படி எல்லாம் பண்ணா பிஜேபிக்கு எப்படி தமிழ்நாட்டுல வளர்ச்சி இருக்கும்? பிஜேபிங்க ஈரமண்ணு எருக்கட்டி சாம்பாரமா இருக்கு. அண்ணாமலைன்னு ஒரு தலைவா இருந்தான், அவனையே தூக்கி போடக்கூடாதுன்னு தூக்கி போட்டுக்கிட்டு ஒத்த சீட்டு போயிட்ட. இழக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு பிஜேபிக்கு? இங்க சர்வ வல்லமை படைச்ச மோடி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத இடத்துல அவரை கொஞ்சம் விளையாண்டா, ராகுல் காந்தி காட்டி அவர்கிட்ட பவர் பார்ட்டிஸ் பண்ணா. இண்டிவிஜுவல் ஜோசப் விஜய் பற்றி ஒண்ணும் இல்லைங்க. ராகுல் காந்தியை வச்சு மோடி கிட்ட பவர் பார்ட்டிஸ் பண்ண நடராஜன் தாங்க பிரச்சனை. ராகுல் காந்தியை வச்சு மோடி கிட்ட பவர் பார்ட்டிஸ் பண்றவங்க தாங்க பிரச்சனை. இதை வச்சு ரொம்ப விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து என்னங்க நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு? பட்டாபிஷேகம் இல்லாத நெருக்கடியா? சரி, விஜய் முதலமைச்சர் கனவு நிறைவேறாது புரிஞ்சுக்கலாமா? எங்க 118 சீட்டு இருந்திருக்கும்னா அவரை கூப்பிட்டு அவரு செல்லம் போல இருந்திருப்பாரு. இல்ல, விடவே மாட்டாங்க. அது இல்லாம விட மாட்டாங்க. அப்படி இல்லைங்க, அவரு இல்லையே. சரி, எடப்பாடி கிட்ட போய் ஆதரவு வாங்கிக்கிட்டு எடப்பாடி ஆதரவு கொடுத்துட்டாருன்னா யார் தடுத்துட முடியும்? 47 கிட்ட அவருக்கு இருக்கு, ஈஸியா வந்திருக்குமே. உங்களை கரூர் விஷயத்துல காப்பாத்தி விட்டவர் தான், சட்டமன்றத்தில் உங்களுக்காக பேசினவர் தான். ஆனா தீய சக்தி திமுக எந்த ரூபத்திலே வந்துடக்கூடாது, சப்போர்ட் பண்ணுங்க, நான் முதல்வர், நீங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு 100 எக்கச்சக்கமா கொண்டு தூக்கி போடலாம, அது ஏன் செய்யல? அப்ப நீங்க ஸ்டாலின் முதல்வர் சொன்ன ஒருத்தரை எடுத்துக்கிட்டு அவருக்கு பதவி ஆசை காட்டி இதே அரசியல ராமதாஸ் பண்ணா எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க. அப்ப ஜோதிமணி யோக்கியமா, மாணித்தாவூர் யோக்கியமா? இந்த மோசமான பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவங்க. பிரவீன் சக்கரவர்த்தி யோக்கியமா? பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் ராஜ்யசபா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த கவர்மெண்ட் கலைஞ்சாலும் கலைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இதுவும் கொடுத்தாலும் இனி வாய்ப்பு இல்லை கவர்னர். சார், என்னோட ரீடிங் முதலிட கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை அவங்க நடுவே விட்டுட்டாங்க. அதைத்தான் ரிட்டர்னா கவர்னர் கொடுத்திருக்கிறாரு. திரும்ப திரும்ப நீ அவனை கூட்டிட்டு வா, இவனை கூட்டிட்டு வான்னு
சொல்றதுக்காக கவர்னர் இருக்காரு, அப்படியே சொல்ல போறாங்க? இங்க அவரு கொடுத்த கண்வாயே ஏன் கொடுத்தான்னு கேட்கிறாரு கவர்னர். அப்ப எப்படி ட்ரீட் பண்றான்னு புரியலையா? ட்ரீட்மெண்ட் எப்படின்னு புரியலீங்களா? நானே எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான் சொன்னேன், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிட்டு தான் சொன்னேன். கவர்னர் வந்து பரமேஸ்வரா வர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் வச்சு கூப்பிடுறாரு, நாம என்ன செய்ய முடியும்? தாவே கவர்னர் துக்கத்துல இருக்கும்போது ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மகிழ்ச்சியா போயிட்டு கொடுக்குறாரு. இது இஸ் எ ஃபைட்டு, அவ்வளவுதான். நம்ம மீண்டும் அந்த சொன்ன பழமொழி தான், ஃபைட் பண்றோம், மோகங்காட்டி தான் ஃபைட் பண்றோம். அல்லுண்டு சிலிண்டர்லாம் நம்மளை பற்றி பேசுறான்னா விஜய்க்கு முதுகுக்கு பின்னாடி நின்றுட்டு, அப்போ விஜய் பண்ண தவறு மோடி கிட்ட போகும்போது விஜய்க்கு பின்விளைவு வருது. எவரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிறதான நியூட்டன் விதி. நிறைய விஷயங்கள் நன்றி சார். நன்றி மாஸ்டர்.